தக்காய் பாத்தீங்களா? ஓகே. இலகுவான முறையில் ஓட்டுக்கொழுக்கட்டை. அளவுக்கு தேவையான மாவு இருக்குமா? ஓட்டுக்கொழுக்கட்டை ஏறதுக்கு அளவுக்கு தேவையான மாவு. சர்க்கரை இருக்குமா? சர்க்கரை சும்மை தாங்கியே நின்று விழுகின்றது பாவம் சுமை தாங்க முடியாமல் அழுகின்றது. சரியா? நான் கொடுக்கடே ஒரு அழகு தான் செய்வேன். என்னப்பா கை உறவுக்கு இப்படித்தான். என்மனவானில் சிறகு விரிக்கும் வண்ண பறவைகளே, என் கதையை கேட்டால் உங்கள் சிறகுகள் தன்னால் மூடிக்கொள்ளும். ஓட்டுக்கொழுக்கட்டை ரெடி. அடியப்பா அடியப்பா. இப்போ பார்த்தேன்டா இறக்கிட்ட போய் தெங்கடா ஓட்டு கொழுக்கட்டை கொழுக்கட்டை மகன். இது ரொட்டி இல்லை, ஓட்டு கொழுக்கட்டை. பாருங்கோ நல்லா வெந்திரிக்கி பாருங்கோ. சுவையான ஓட்டு கொழுக்கட்டை பார்த்தீங்களா? எப்படி இருக்கேன்? அனைவருக்கும் வணக்கம். நான் ரதி. நான் மிது. என்ன ரதிமா ஸ்டாப் பண்ணி வச்சுக்கடா? இப்போ என்ன பார்க்க போறேன்டா, எங்களுக்கு மழை இது மாதிரிக்கு என்னண்டா ஓட்டுக்குள்ளக்கட்டை இது சாப்பிடணுன்ட்டு எங்களுக்கு ஒரு மிகவும் ஆசையாக இருக்கின்றது. ஓட்டுக்கொழுக்கட்டை இந்த டைம் வேணா நாங்கள் செய்கிறேன். சாப்பிட்ற மட்டும் இல்லை, உங்களுக்கு காட்ட போகிறோம். உங்களுக்கும் பகிர்ந்து கொள்ள போகிறோம். அந்த காணொலியில் நிறைய பேருக்கு தெரியாம நினைக்கிறேன். ஓட்டுக்கொழுக்கட்டைன்னு சொன்னாலே விளங்காது நினைக்கிறேன் நிறைய பேர். அதான் ஜோ இப்போ ஓட்டுக்கொழுக்கட்டை சொன்னது நிறைய பேருக்கு விளங்காது. என்ன சாமான் சொல்றாங்க? ஓட்டுக்கொழுக்கட்டைண்டா அது ஓட்டுக்கொழுக்கட்டை ஓட்டுல அமைச்சு செய்கிறேன். கொழுக்கட்டையை பண்ணி போட்டு ஓட்டு தான் அது வேக வைக்கிறேன். அதாவது எப்படின்னு சொன்னா இப்போ நம்ம கோயிலுக்கு அந்த கல்யாணத்துக்குள்ள அந்த கொழுக்கட்டை சுடுவாங்க. அந்த கொழுக்கட்டையை வந்து என்ன செய்வாங்கன்னு சொன்னால் அதை வந்து அவிப்பாங்க. என்ன அந்த இடியப்பம் வைக்கிறோம் அவிச்சு எடுப்பாங்க. இது ஓட்டு கொழுக்கட்டை என்னென்னு சொன்னால் அதே ஷேப்பில் செஞ்செடுத்து இதை நம்ம அந்த ரொட்டி கல்லில் வச்சு அந்த ரொட்டி பிரட்டி எடுக்கிற மாதிரி பிரட்டி எடுக்கிறேன். ஏன்னாச்சோ அதான் ரொட்டி என்ன சொல்கிறேன் ஓட்டு கொழுக்கட்டை. ஓட்டு கொழுக்கட்டை ஓகே. ஓட்டு கொழுக்கட்டை அதுக்காண்டி செஞ்சு எடுப்போம். கொழுக்கட்டைக்கு தேவையான பொருட்கள் தேங்காயும் சீனியும் சர்க்கரையும் மாவும் உப்பும் தண்ணியும். உண்மையிலே இன்றைக்கு உங்களுக்கு அதையான் செஞ்சு காட்டுறோம். இது ஏன்னாச்சோ சில எண்ணெயில் ஓட்டு எடுக்கிறோம். நாங்கள் அப்படி இல்லை, எண்ணெய் இல்லாமல் நல்லா அடுப்பில் ஓட்டு வேக வைக்கிறது. நெருப்புல ரொட்டிக்கல்ல ஓட்டு இலகுவான முறையில் ஓட்டுக்கொழுக்கட்டை. இப்போ நாங்கள் எல்லாரும் சாமானும் ரெடியாக இருக்கிறதுக்கு முன்னாடி தேங்காய் அப்புறம் என்ன தேங்காயும் மரத்தில் ஏறி ஆயிரு. மரத்தில் ஏறது இல்லை, இப்போ மழை ஏன்னா தென்னை மரத்தில் ஏறி தேங்காய் ஆயிரத்துக்கு முந்தி எங்களோட வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேருமேனே. அது எங்களுக்கு ஒரு சப்போர்ட்டாக வந்து சேரும். அது எங்களுக்கும் ஆதரவு சப்போர்ட் எல்லாம் தரணும். ஆனால் 2 பேர் காலையில் நான் எடுத்து கேட்டது இல்லைமா. நான் நிற்கக்குள்ள கேட்டவங்க சிவாக்கா எடுத்து கேட்டவ லண்டனில் இருக்கிறவன் ரதியம்மா காணலன்ட்டு கேட்டது. நேற்றைய வீடியோவில் நிறைய பேர் கமெண்ட் பண்ணி நான் கவலைப்பட்டேன். நான் ரதியம்மா ஒரு சிங்க பண்ணிட்டு இன்னொரு அக்கா எடுத்து துரண்டில் இருக்கிற அக்கா எடுத்து கவலைப்பட்டு கேட்டவன் குளண்டில் இருக்கிறவன். சரி நம்ம வீடியோக்கு போக மறதியம்மா மழையும் பெறுது. ஓகே வீடியோக்கு போய் தேங்காய் அஞ்சி நம்ம உரிச்சு காட்டும் வாங்க. நீங்கள் ஒரு பலசாலிடா. இதா அதுதான் இல்லையா? ஆமாம் வெட்டதையோ வெட்டும் நல்லாட்டும். அதான் தேங்காய் அஞ்சிருங்க தள்ளி வாங்க வாங்கிட்டு கடவுளை
கொண்டு காணும் மிது நீ அஞ்சு தேங்காய் ஒழிக்கடாவும் தேங்காய் நல்லொரு ஃப்ரெஷ்ஷான தேங்காய், அதுவும் தென்னை மரத்தில் ஆஞ்சி தேங்காய். நீங்கள் எல்லாரும் வேறு வேறு மரத்தில் ஆஞ்சிப்பீங்க, அவங்க பலா மரத்தில் ஆயிடுவாங்க. நாங்கள் தென்னை மரத்தில் ஆஞ்சிருக்கோம். நாங்கள் பார்த்தீங்கன்னா போன நேரம் வாழை மரத்தில் ஆஞ்சினாங்க. ஏன்னாச்சோ வாழை மரத்தில் மெமத்தில் ஆஞ்சினோமே. நாங்கள் ரதியாக கொண்டா செஞ்சால் ரதியமாக ரெண்டாக செய்வாங்க. ரெண்டு நம்ம முதல் போன நேரம் ஆயக்குள்ள வாழை மரத்தில் காய்ச்சிட்டு தேங்காய் உண்டு. கொழுக்கட்டைக்கு எது தேங்காய்? ஆமாம், தும்பெடுத்து அதில் வைக்கிறேன். ஆமாம், என்ன செய்யணுங்க அதெல்லாம் வைக்கிறேன். இறங்காது. எப்படிம்மா தேங்காய்? பழ தேங்காய் நல்ல தேங்காய்ண்ணே. ஆமாம், பார்த்தீங்களா எப்படி தேங்காண்டி? என்ன மாதிரி தேங்காய் தேங்காய் பிள்ளை, தேங்காய் பிள்ளை ஒரு புல்லை. ஒரு தேங்காய் உரிச்சதுக்கு இலக்கியதெல்லாம் சரியான இல்லை. 100 தேங்காய் உரிக்க மாதிரி கிடக்கப்பா. சரி அப்படி போவோம். அளவுக்கு தேவையான மாவிரி தண்ணியில் அடுக்கணுமா, அளவுக்கு தேவையான மாவு இருக்குமா ஓட்டுக்குள்ளே கொட்டையிறதுக்கு. அளவுக்கு தேவையான மாவு. ஆமாம், மரம் வந்து சர்க்கரை இருக்குமா. சர்க்கரை இதில் 250 கிராம் அப்படியா? அப்படிதான். இதுவும் சீனியும் கணக்கறிக்கு எல்லாம் போடுறல்லம்மா. ஒரு வரண்டி ஓட்டாலும் காணும். ஏன்னா அளவுக்கு தேவையான இது மற்ற உப்பு எல்லாம் அடுக்கணும். இந்த அரைக்குமா தேங்காய்? ரெடிமேட் தேங்காய் நீரா? ரெடிமேட் தேங்காய் நீ ரெடிமேட் இப்போ ஆர்டர் உண்டு. அப்போ எனக்கு என்ன சோறு இனிக்குது இனிக்குதோ? இனி பிள்ளைடி சீனி இருக்கு. ஜோ இந்த விலை இனிக்குது இல்லை, இது தேங்காயில் உள்ள பிரச்சனை. அது சரிடா. இந்த தேங்காய்க்குள்ள எப்படி அந்த தண்ணி ஓணுது? தேங்காய்க்குள்ளையோ? என்ன கேடு இல்லை கேட்காண்டாவா? இல்லை எனக்குமே ஒரு டவுட்ரா. டவுட் என்ன? ஓகே இங்கே பாடுறா, இப்படி மூடிக்கு தேங்காய் சரியா, இப்படி மூடிக்கு நம்ம தான் ஓட்டையை போட்டு எடுக்கோம். இதுக்குள்ளே எப்படி அந்த தண்ணி வைக்கல நீ சொன்ன எப்படி தான் போய்க்கும்? இல்லை சனி யோசிச்சு பாரு, ஒரு யோசிச்சு பாரு சொன்ன இப்படி மூடிக்கு தேங்காய் கூட அப்புறம் அந்த இல்லை நீ சனி ஒன்றுது. கடவுள்ற படைப்பு, இது கடவுள்ற படைப்பு இல்லை. இந்த 3 ஓட்டரைக்கு தெரியுமா? இந்த 3 ஓட்டை இந்த எனக்கு தெரிஞ்சுதான் போய்க்கணும். அது நாளைக்கு அடிமைப்பு செஞ்சு அடிச்சுப்பேன். இல்லாட்டி மழை வேறு இருந்தது. மழை டைம் உள்ளவும் தண்டால் அப்படியே தேங்க உள்ளவும் கொட்டிட்டா. சரி மழை இனிப்பா போவோம் தண்ணி. அதான்டா இனிப்பு இல்லை, மழை தண்ணி. மழை தண்ணி இல்லை நீ இல்லைடா. இப்படி தான் திரு. ஓ எனக்கு 2 சிறு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குடா. அதான் அப்படி இருந்து வயசு வைத்தாரு பயிர் வச்சுட்டு 65 தாண்டி 70 மூடி தொடங்கும். வீட்டை பார்த்துட்டு எனக்கு பெரிய ஏச்சா கிடக்கு வீடியோவில் ஒவ்வொரு நாள் தேங்காய் திருவிழா வீட்டாண்டு அவனை பிடிச்சிருக்கிறதுனால ஹெல்ப் வராது. இன்னைக்கு சாப்பிடல நான் அம்மைக்கு, நான் இவன்லாம் சாப்பிடல. அந்த ஒரு முடியலண்ணா இப்போ தேங்காய் இருக்குது. திருவிழன் தேங்காய் அப்படியா? என்ன பிரச்சனை செஞ்சுட்டீரோ இல்லாட்டி சிரிப்பாக்கி இருக்கா? என்னடா மக்களே, நான் திருவுறேன்னா அது தேங்காய் வருது இல்லை, தேங்காய் அப்படியே இருக்கு, அந்த பூ வருது இல்லை.
இங்கே வாருங்க மக்களுக்கு திருவிழா தேங்காய் வருது ஓ அந்த கதையில் வெகு நேரம் இவர் தான் மக்கள் எனக்கு சரியா வருவார். அந்த கையில் இதை கொஞ்சம் பிடிச்சிக்குவான். இவருக்கு ஒரு லேபர். ஒரு தேங்காய் அது என்னன்னு சொல்லு அடப்பமாடா அடப்பம் அது வச்சு தான் இங்கே நாங்கள் ரொட்டி விட போகிறோம். இதுமாரி நிறைய பேர் தெரியலையானும் நம்மளோட இலங்கையில் நிறைய பேர் தெரியாமல் இருக்கீங்க. அடப்பம் என்னடா பண்ண யோசிப்பாங்க. இந்த அடப்பம் இல்லை அந்த ஓட்டுக்கல் இந்த ரொட்டிக்கல் எந்த ஏரியாவில் கதையெல்லாம் தட்டுப்பட்டு வருது. நான் திருவண்ணாமலை சதிரிப்பட்டாரு அஞ்சு அப்படி ஓடி போட்டு வர்றது. ஓ நான் தானே திருப்பி கொஞ்சம் வச்சுருந்தேன். அது அப்பா இப்போ பார்த்தேன்டா மிது தம்பியா அடுப்பு மூட்டுறீங்க அடுப்பு மூட்ட போகிறாரு. நிலானி தேங்காய் இருக்கிறாரு. ஆனால் என்ன கொஞ்ச நாளையால் ஒரு மெஷின் ஒன்று வாங்குவோம். கரண்டில் இருக்கிற தேங்காய் இல்லையோ கையெல்லாம் திருவிழா கையால் இருக்கும். கையால் திருவிழா தான் கொஞ்சம் உடம்புக்கு மேலே இருக்கும். கையால் அது வாங்கிக்கல. இப்போ பார்த்தேன்டா இந்த ஓட்டுக்குள்ள கேட்டுன்ற மாதிரி ஒரு சுவையாக தான் இருக்கும். அது உண்மையாக தான் நல்ல எண்ணெயில் பொரிக்கிறது இல்லை நீ இது இது அந்த படி அந்த ஓட்டிலே காஞ்சி வரும். அந்த இது நல்ல சூப்பராக தான் இருக்கும். ஆனால் இந்த சர்க்கரை சில இது போடுற நம்ம போட்டு செய்வோம்மா சர்க்கரை என்னன்றே. ஓ சர்க்கரை போட்டு நல்லா இருக்கும். ஓ நல்லா இருக்கும். ஆமாம் போடாமலும் செய்யலாம் போட்டும் செய்யலாம். அது நம்மளை பொறுத்தது. ரெண்டும் செஞ்சு பார்ப்போம். ரெண்டும் செய்து பார்ப்போம். தேங்காய் அவ்வளோ குறிக்க அப்போ இந்த ஓட்டுக்குள்ளே போட்ட நல்லா இருக்கும். நம்ம வாங்கலானேம்மா நம்ம நாட்டில் மரத்துலானே எடுத்து பறக்கிருக்கோம். எங்களோட ஏரியா பக்கம் எல்லாம் தேங்காய்லாம் காசு கொடுத்து கொண்டுருக்காங்க. எங்களோட வீட்டில் இருக்கேனே என்ன மழை நல்லா இருந்து என்ன மழை காணும் முதல்ல பெய்யணும். தப்பா மழை அள்ளி வருது ஐயா. கடலை கொண்டு இருண்டு வருது மனே. கடலை கொண்டு வருது மழை. எல்லாம் அழிஞ்சு போகுது வயலெல்லாம். முதல் அழிஞ்ச காணாம திரும்ப அடுத்த அழிய போகுது. ஓமம் திரும்ப அந்த கமல் சேவையால் ஒரு ஏக்கருக்கு 12 கிலோ பயலை ஓட்டிருக்காங்க. நாங்கள் இன்னும் எடுக்க போகல. நஷ்டம் அதுதான் நமக்கு 12 கிலோ அதுதான் ஒரு கிலோ. നമ്മളെ വയലുക്ക് 3 பயலை எறிஞ்சு 8000 10,000 காசு போட்டு வைய. 8000 போட்டு வைய. ஐயோ களுவாஞ்சுள்ள அரிசி இல்லையாண்டி வருது. இப்போ நம்மளும் பட்டினி நம்மளும் எங்களுக்கு இந்த மேலே நாங்கள் என்னண்டா அரிசி நெல் வைக்கிறோம்லம்மா விற்கிறேன். என்னென்னு கேட்கலே பிள்ளையார வைக்கிறோம் விற்கிறோம். ஆமாம் கொஞ்சமாக வச்சுக்கொள்வோம். அப்போ கொஞ்சமாக வச்சிருந்து இந்த வட்டி வர நேரம் உங்களுக்கு எல்லாம் கணக்காக வரும். கடும் மடம்ட்டு வருது இந்த ஐயோ மலைக்குள்ள என்ன இதா இருக்குண்டா. சாப்பிடுறது செய்து முடிச்சு கொண்டு பார்ப்போம். ஓகே ஓமா இப்போ என்னண்டா மாவை குழைக்கணும். ஓகே பச்சை தண்ணியா சுடு தண்ணியா? இது நான் சுடு தண்ணி எடுத்தேன். ஓகே சுடு அதெல்லாம் அதெல்லாம் குப்பமா இது இது ஆட்டுறமா நம்ம சொல்றோமா அந்த கூப்பமா என்னத்துல இருந்து வந்தது? அரிசில என்னடா? ஐயோ இதா கூப்பமாவோ இந்த கிழங்குலியெல்லாம் அடுக்குறன்றாங்க. என்னமா தெரியாம. ஓ
இந்த அரிசியில் இடிச்சு எடுத்தா உடனே அரிசி மாறாங்களா? இது அரிசிமா இல்லை, கடலையில் இடிச்செடுத்தா கடலை வாங்குறாங்க. ஆனா நான் இந்த மாவை சொல்லுவோம், என்ன திருவச மாவை சொல்லுவோம், என்னென்ன அது சோழன், அது சோளமா அவரம்மா அவரையில் இதுகிறது அது சத்து தெரியும். அப்போ இந்த கூப்பமா என்ன தெரியுறான்? கூப்பன்மா நம்ம கூப்பமாண்டியல்ற அது கூப்பன்மான்னு சொன்ன என்ன விளக்கம் மட்டும் சொன்னாடா. முதல் வந்து கூப்பங்கடையில் செய்கிறாங்க தெரியுமா, முத்திரையெல்லாம் கொடுத்தோன்னே அந்த கூப்பன் தான் கூப்பன் போயிடுவாரு. ஆனால் இந்த கூப்பமாவும் வந்து அரிசி தானே செய்வாங்க. அரிசின்ற இல்லைம்மா, கோதுமை திணை அரிசி போல கோதுமை. இன்றைக்கு அதுக்கு ஒரு விளக்கம் சொன்னேன் வாத்தியா. கோதுமை திணை அடிக்க தெரியாது. பெரியா வரைக்குமா கோதுமை அரிசி போல தான் நாட்டு அப்படிதான் தம்பி சொல்கிற சரிதான். நல்லா பிசையணுமே, நல்லா அபிநயம் இது. அந்த மாவு ஒரு பதத்துக்கு வரணும்டா. தேவையான அளவு தண்ணி விட்டு பிசையணும். பார்த்தேல தண்ணி ஆடுமோ பார்த்து ஊற்றுவோம்மா. பாட்டோண்டா படிங்க அதிகமாக. சரி, நேற்று மக்களுக்கு கதை ஒன்றும் இல்லைல்ல, நீங்கள் சரியாக கவலை படிப்பாங்க. மக்களுக்கு நம்மளும் கவலையான இடத்த ஓனோடைய கதையில் இல்லை. தானம் பிள்ளையார் வருமோ வருமாட்டு கவலை வேற ஒரு பக்கம் பயம் வேற. கதை இல்லை, ரதியம்மாட வாழ்க்கையை கதையை சொல்லிச்சு. அதை விட என்ன கதை என்ன ரதியம்மா கருத்து தெரிவிக்கலையா மக்களுக்கு? அதாவது சொல்ல வர கருத்து என்னன்னா, என்னன்னா தேங்காய் நூற்றுல அதுக்கு அது நம்ம கையில் வந்துடும் தேங்காய். தேங்காய் நூறு இல்லை இது பண்ணுவான் தான். ஓ மனுஷன் என்ன வரைக்கும் அந்த பெரிய பிளேன் பறக்கிற பிளேனை கூட விமானத்தை கூட ஒரு மனுஷன் தானே கண்டுபிடிக்கான். அப்போ என்ன ரொட்டியை சேருவேன் என்னடா அதை பெரிய தம்பி நான் ஒன்று கண்டுபிடிக்கேன் தம்பி, உண்மையாதான் சொன்னேன். இப்போ என்னடா ஜோ, நான் கொஞ்சம் வீட்டை ஃபின்னுக்கு ஒரு ஃபயர் நாட்டிக்கேன். என்னம்மா நாட்டிக்கா? இவங்கிட்ட அண்டு போனாப்புல 50 நாட்டு முட்டை வந்தாங்க. நாட்டு முட்டை முளைக்குமாடா அம்மானே? இல்லை இல்லை, அது பாம்புட்டை தான் முளைக்காது, இந்த நாட்டு முட்டை முளைக்கும். என்னடா கேள்விப்பட்டிக்க என்ன முட்டை தடவை நாட்டிக்கோ முட்டையை கொண்டு இல்லை, அது கிரவன் இல்லை, அந்த டக்குன்னு முளைச்சிடும். சரி கல்லில் நாட்டணும், அப்போ அது டக்குன்னு முளைக்கும். முட்டையை நாட்டுடா, அப்படி நாட்டு இல்லை நாட்டு நான் கொஞ்சம் வரைக்கும் இல்லை முட்டை உறைஞ்சி வருமே நாட்டாட்டி. நாட்டாட்டி முட்டை உறைஞ்சி வரும் இல்லை, இது வேற உற்பத்தி ஆகாதுடா, நாட்டு நாட்டு தான். முட்டை அறுவடை செய்கிற காலம் இந்த 6 மாதம் 7 மாதம் அப்படி தான். ஜனவரி போட்டால் 6 கடைசி 7ஆம் மாதம் 5ஆம் தேதிக்குள்ளெல்லாம் பெட்டு விழுந்துடும். விதைக்கிறடா பெட்டு விழுறடா, ரொம்ப உளவாடி ஓடும். திரும்ப உழவடிச்சு போட்டு 2ஆம் மாதம் 3ஆம் மாதம் விதைச்சுடுறேன். எப்படிதான் அந்த அறிவு இல்லை. மெதுவா பாட்டு படிக்கட்டாண்ட ஒரு அக்கா என்ன பாட்டு படிக்கிறாமோ அவன்கிட்ட படிக்க வச்சிருவேன் பாட்டு. இன்னைக்கு படிக்கிறோமா மெதுவா ஆரண்டா சொன்னார். நந்தினி அக்கா, நந்தினி அக்கா 2 நந்தினி இருக்கு. கனடாவில் ஒரு நந்தினி இருக்கு, லண்டனில் ஒரு நந்தினி இருக்கு. நம்ம எல்லாரும் படிக்க வேண்டிய பாட்டு ஒன்று சரியோ. இறுதியில் ரதியம்மாவின் ஆசைப்படி ஒரு பாடலை பாடி நாங்கள் இந்த காணொலியை முடிச்சு கொள்வோம். என்ன ராசாத்தி அம்மா பிரான்சில் இருக்கிறா, அவன் சொன்னவா? என்ன செய்யற, நம்மளோட குரலுக்கு அவ்வளோ அடிட்டுறாங்க. எல்லா மக்களுக்கும் படித்து காட்டுவோம். ஆனால் என்னடா படிச்சு முடியாது ஏசிடலாம் 2 இயர். அதான் எனக்கு கவலையாக கிடக்கு. இவன் டிலானி ஏசிடான் எனக்கு நல்லா இல்லையான்றான். அதான் நான் படிக்கிறல்ல. என்ன அவர் அதிகமாக ஒரு ஹெல்ப் பண்ணுவோம்டா. சக்கரை விட்டுல அதிகமா ஒட்டுங்கம்மா. தேங்காய் இந்த கண்ணு இல்லைன்னு கையில் தேங்காய் கொஞ்சம் விடுங்க கொஞ்சம். அப்போ இன்னும் பனியணுமா? வெங்காயத்தில் புளி விட்டாலும் சக்கரை தர மாட்டேன்டா.
ஆறுட்டு அண்டு வெங்காயத்தில் புளிய ஓட்டிப்பேன் பெருசாக ஓட்டி தண்டி அதே சாப்பு சக்கரில் செய்ய மாட்டேன் கொழுக்கட்டை சுடுவோம் போலாமா ஏன் அடுப்பு ஓடிய வந்து எப்படி அடிக்கிற வாரத்தில் சிரிக்காம வேலைக்கு ஆகும் நான் பார்த்து உண்மையிலே அடுப்பு வத்தே ஆக வேண்டிய அடிச்சடியில் உப்பு தீரா மறந்து போகுது எல்லாம் பறக்க போகலாம் கிடக்கு எடுக்கணும் என்ன ரவுண்டா என்ன சக்கரை இனிப்பு காணாம சக்கரை இனிப்பு அது குறைதான் ஆ ஆளுங்க லோசு வருதானே சர்க்கரை சாப்பிட காட்டுது இல்லை இல்லைடா சக்கரைண்டா இனிப்பு தானே இனிப்பு காணாம கடை பெருசாக மாதிரி கூட என்ன ஒரு கணக்கானதுண்ணே ரொட்டி வச்சுக்கேன் ஐயா சுடுறதுக்கு ஒரு உருண்டையானே சரியா கொஞ்சம் சிலவாகும் அளவுக்கு தேவை கொஞ்சம் தான் சக்கரை போட அப்புறம் கணக்கை போடல கணக்கை போடணும் இங்கே இருங்க சர்க்கரையை கொஞ்சம் தானே கொஞ்சம் தான் நான் போட அளவுக்கு தேவையான சீனியும் அது ஒரு கொஞ்சமாக போடுவானே கொஞ்சம் வேண்டாம் இனிக்க தானே வேணும் காணுங்க சரி சரி ஸ்பூன் அழகாக குழச்சிருக்கிறமே இல்லைங்க அழகாய் குலைக்கணும் சர்க்கரை என்னென்னு சொன்னால் இது தான் இப்போ நாங்கள் நினைக்கிற ரொட்டிக்குள் வைக்க போகிறோம் ஆமாம் இனிக்காண்டு பாருங்க ஐயா நிற்காண்டா பாருங்க ஓகேண்ணே இது இருந்தாலும் என்ன பண்ணுங்க கொஞ்சம் சீனி ஓடையாண்டு பாருங்க போடணும் சிரிப்பு ஒரு சிரிக்காது சிரியண்ணா அடக்காம சீனி காணாம் என்னடா ஐயோ ருசியாண்டுது இல்லை இல்லை கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் என்னடா இன்னும் கொஞ்சம் வண்டிடா வேண்டியண்டா இன்னும் கொஞ்சம் ஜோக்கோ சும்மா கொஞ்சம் கொஞ்சம் கேட்குது கேட்போம் கொடுப்போம் சொல்லாட்டும் வைப்பான் தம்பி அவளை கெடுக்கிறேன் நீ தான் ஜோ பரவாயில்ல ருசி அப்போ எல்லாம் அவனுக்கு கரண்ட் இருக்கு வேணும் எடுத்து சாப்பிடு சீனியோடையா கரண்ட் இருக்கு வேணும் எடுத்து சாப்பிடும் இல்லை 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 அப்படி செய்ய மாட்டேன் நான் தர மாட்டேன் எல்லாம் கணக்காரியோ கணக்காரிக்கு இப்போ நீமா சொல்கிறா நீ கணக்காரிக்கு அப்படியே பஞ்சு வஞ்சிருங்க வேலு நான் கொடுக்கடே ஒரு அழகு தான் செய்வேன் அப்படியேப்பா என்னப்பா கை ஓர போக்கு அப்படித்தான் கை போனாலும் அது விலத்தி போகாது கடும் விடுவேன் அது நல்ல வேகணும் அடுப்பு பற்றணும் அடே ரதியம் மாற நினைக்கிறேன் நீ அடே 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 யார் அடே டேய் 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 அடே ரதியம்மா ஒரு சிங்கப்பெண் படம் இல்லை அடே அடே எப்படி செய்வோம் தெரியல நான் என்ன அடே அடே எப்படிடா அம்மாடே வரப்போ என்ன என்ன ஜோறு பேர் ரொட்டிக்கல் இந்த வந்து இது ஓட்டு கொடுக்க ஓட்டு கொடுக்கட்டே ஓட்டு கொடுக்கட்டே ஓட்டு கொடுக்கட்ட போடுவா போகுது ஓகே மக்களே ஆமாம் ஓகே மக்களே பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ ரதியம்மா ஓட்டு கொடுக்கட்டே செஞ்சு கொண்டிருக்காங்க ஆமாம் நான் எப்படி அதை ஓட்டு கொடுக்கட்டா ரஜிதா நீ வரும் வந்துடும் ஓட்டு கொடுக்கட்டே அப்படி ஆமாம் அப்படியேப்பா தைக்காங்க
தைக்கணும் பொரியணும் தைக்கணும் பண்ணாதான் சரி. தையல் விஷயமா தையரிச்சது மதியமான ஹை தான்டா தையல் ஊசி. மதியமான ஹை தான் தையல் ஊசி. அடுப்பை மட்டும் நாங்கள் இது கொடுக்கணும் என்ன ஆகும் சொல்லுங்களேன். மோதிரமா வாங்கி தர மாட்டேன் நீங்கள் காலைக்கு மாட்டேன்னா அது நாங்கள் கொன்னியானட்ட சொல்லி அடிச்சு தரோம். கொன்னியானட்ட மனத்தையக்குள்ள கம்மாட இல்லையா அவர் வரணும் இங்கே விளையாடப்பா வந்திக்கு அதிகமாக இந்த மோதகத்துக்கு எடுப்பாங்களே அந்த ஒரு இதில் எடுக்காங்க. கொழுக்கட்டை செய்ய மோதம்டா கொஞ்சம் செய்வோம்மா. நீங்கள் மோதகம் தான் செய்றீங்க இப்போ. அந்த மேலே டிசைன் வருது. இப்போ பார்த்தீங்கன்னாம்மா ஒன்று சுட்டிக்கம்மா ஒன்று விரட்டி ஒன்று சுட்டி இல்லை சுடல் ஒன்று இனிதான் சுடப்புற ஒன்று செஞ்சாச்சு. இனி எல்லாத்தையும் செய்து ஓட்டு தான் ஓட்டில் வைக்கணும். ஆமாம் நீங்கள் வைங்க. ஓகே வைக்கணும் ஓகே இந்த வச்சுக்கணும். ஆமாம் இருக்கட்டும். ஆமாம் அப்படியேப்பா நல்லா உருட்டி எடுங்க. எங்கள் கடையில் வேலைங்க இல்லை நான் கொட்டல ரெண்டு கொடையில் ரெண்டோ. ஆ கேரளாவில். எங்கே கேரளாவிலையோ? கேரளா எங்கே இருக்கு? கேரளா இந்தியா பக்கத்தில். இந்தியாவில் இல்லைல்லே. அதிகமாக இருந்துவிட அடிப்பா யோகு வா விழுந்து விழுந்து சிரிக்கணும். அவங்க சிரிக்க அடிச்சிருவாங்க. குலுங்கி குலுங்கி சிரிக்கணும். ஏன் விழுந்து இருக்க போகிறேன் நீங்கள் எப்படி இப்போ என்ன விழுந்து விழுந்து சிரிக்கணுமா? டிலானியல் தான் குலுங்கி குலுங்கி சிரிக்கணும். ஓப்பா நாங்கள் என்ன முதல் ஆமாம் முதல் நாங்கள் எப்படி தான் சாப்பிட்றேனே. ஆமாம் நீங்கள் ரெண்டு பேரும் எப்படி தான் சாப்பிட்ற முதல் அடப்பம் கூட இது அடப்பம் கூடனா தான் அது நல்லா இருக்குமா. குறைச்சா அது அழகெல்லாம் போயிடும். எதையும் பிளான் பண்ணி செய்யணும். கனாட்டு எங்களோட காணொலிக்கு எல்லாம் குழப்புற காரணம் எங்களோட மழை தான் வந்து என்ன ஆமாம் மழை மட்டும் சீராக இல்லாட்டின்னு நடப்பா. ஒரு மழை பெஞ்சு அடுத்த மழை பின்னுக்கு வருது. மழையில் அடி வர எங்கேயாவது நம்ம அதுதான் நேற்று அந்த வயசு பண்ணிச்சா பார்த்தீங்கன்னா எவ்வளோ வெள்ளம் வந்துச்சோ பார்த்தீங்களா? நீந்தி பண்ண பார்த்தேன். நீச்சல் அடிக்கிறாப்பா நான் இடையில முடி போயிடும் பார்த்தேன். சரி பாவம் இந்த மக்கள் எல்லாம் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. ஒட்டுற கொஞ்சம் இதாக இருக்குன்னு பசு ஒரு பத்து வண்டி தந்தீங்கன்னா ஒட்டி பசை இப்படி மடிச்சு விடுவாங்க அப்படிதான். ஒரு கொழுக்கட்டானே மடிச்சு விட்றது. அது மடி கொழுக்கட்டை. மடி கொழுக்கட்டை அது ஒரு நாள் செஞ்சு முடி கொழுக்கட்டை. ஓகே இது கூப்பமா அப்போ என்ன மாதிரி ஆட்டுறமா ஆட்டுமா ஆட்டுமா அரிசி மாண்டா இந்த பாத்துக்கும் செஞ்சு கொள்ளலாம். இருக்கட்டும் எப்படியாவது எங்களோட வேலையில் ஏதாவது ஒன்று குறுக்க இருக்கும். ஏதாவது இதா செய்தா சரிதான். இன்றைக்கு வந்து எங்களுக்கு நாளைக்கு செஞ்சு பார்க்க போகிறேன். என்னது எப்படி செய்யணும் செஞ்சு மதியம் பழகிட்டாங்களா? எத்தனை நாளைக்கு நீ சாப்பிடுங்க நாங்கள் செஞ்சு தர மாட்டோம். என்னஜோ எப்படியோ அப்படியே செஞ்சு செஞ்சுதான் அந்த கட்டி வைக்கிற மாதிரி ஃபுல்லாக விரிச்சு வச்சுருக்கோம். மதியம் காட்டுவாங்க பார்த்துல அடியே ஆய் எப்படி இதுதான் அடுப்பு. பாப்போம் செய்யப்படாத தானே ஒன்றம்மா. அதுதானே மோதம் ஒன்று செய்து காட்டுவோம். தெரியாண்டு இருக்கப்படா அப்படிதான் அடி அதிகமா வைக்க பாருங்களா. வைங்கோ இவ்வளோ நான் தேவையான இதை வைக்கணும். நல்ல வடிவா கடுப்பு நல்லா கிளியராக பார்த்து சரியா ஜோ அது பரவாயில்ல கொழுக்கட்டா. சரி ஜோ செஞ்சுடுறோம். இதுக்கு அச்சரிக்குமா அச்சரிக்கு இதுக்குண்ணே சிலானி ஒன்றை செஞ்சு கொடுத்தோம். டிலான் கிலானி என்று ஒரு ஆள் கமெண்ட் பண்ணி அங்கே அது நான் வச்ச சுரட்டடா. ஆமாம் அப்படி பார்த்துடா நெருப்பு அடுப்பு சும்மா நெருப்புமே பார்த்துடாப்பா. எனக்கு இன்றைக்கு ஒரு நித்துறதுக்கு மாதிரி தூக்குடா அந்த தங்கத்தை.
தேவையான அளவு வச்சு எடுக்கிறேன். தேவையான அளவு சர்க்கரை. தேவையான அளவுக்கு இது எல்லாரும் அதிகமான இதை பார்த்தா பழகணும் நாங்கள். இப்போ அவன் திறமையில இதுகளுக்கு மட்டும் தான் பழக்கணும். இந்த சாப்பிட்றேன்னா சொல்ல தேவையில்ல. அதெல்லாம் சொல்லி நம்ம பழக்க தேவையில்லை. அதெல்லாம் கை வந்த காலம் இது. என்ன ஒரு தான் சாப்பிட்ருவாங்க. இது வடிவாக செய்யணுமா? நம்ம இப்போ இது அளவில் செய்கிறதுனே வைப்போமாம்மா வெஜ்ஜு போட்டு பார்ப்போம். ஏற்றும் அடுப்பில் ஏற்றும். ஜவாருங்கோ தக்காய் மூண்டு நாங்கு சரியா? ஓகே பார்த்துடா வெயிட்டு போடமா பார்ப்போம். பார்த்தீங்களா? ஓகே. கொழுக்கட்டை பாருங்க. ஓட்டு கொழுக்கட்டை ரெடி. அடேப்பா அடேப்பா பாருங்க ஓ எப்படி இருக்கேன்ட்டுதான் ஓட்டு கொழுக்கட்டை. ஓட்டு கொழுக்கட்டை இப்படி இருக்கு. கொழுக்கட்டை மரம் கொஞ்சம் நாட்டணும் திரும்ப. மந்தமா ஓட்டு கொழுக்கட்டை. ஓட்டு கொழுக்கட்டை நல்ல பாட்டை பழையடுங்கள் மிது. இன்றைக்கு மிதுதான் அந்த பாடலை இசைக்கப் போகின்றார்கள் இசைக்குழுவினர்கள். இல்லை மகன் அது கொஞ்சம் வேகணும். இவ்வளவு நேரம் கிடக்கு. ஜோ நீங்கள் ஃபஸ்ட்டுக்கு இப்படி நீ அடிக்கணும். அது அடுத்த நேரம் தான் வேகணும் வேகணும். ஒவ்வொரு பாடலாம் பிடிச்சிருக்குறது. மரம் அடுத்த நேரம் இப்படி நாட்டணும். நாட்டி போட்டு மரம் இப்போ விளையுதுன்றதை பார்க்கணும். நாட்டி போட்டு தண்ணியை பிடிச்சி ஊற்றுங்க. இப்படி எடுக்கணும் தெரியும். மரம் மகன் இப்படி எடுக்கணும். ஒரு ரொம்ப இப்படி எடுக்கணும்ப்பா. சுடுகுது சுடுகுது அதான் கடுமையா சுடுகுது. சரியா வருமா ஜோ? இதுதான் வந்து எங்கட ஓட்டு கொழுக்கட்டை. வரும் எனக்கு பார்த்த ஞாபகம் இல்லையோ, பருவ நாடகம் இல்லையோ, வாழ்ந்த காலம் கொஞ்சம் இருக்க போறது கணக்க. இல்லை இல்லை அதாவது இருக்கிற காலம் கொஞ்சம். அது அருமையான ஒரு காணொளி. பார்த்த ஞாபகம் இல்லையோ, பருவ நாடகம் தல்லையோ, வாழ்ந்த காலம் இல்லையோ. அவ்வளவுதான் சொல்லுவேன் நான். 2 அடி தான் சொல்லுவேன். 3 அடி கொஞ்சம் இது அப்படித்தான். இவ்வளோ கஷ்டம் தெரியுமாம்மா? சரியா கஷ்டப்படும் நீங்க. உங்களுக்கு சிம்பிளா தெரியலானே ஓட்டு கொழுக்கட்டை. அது கேஸில் செய்யலாமா? டேஷா இது அடுப்பு தானே சுணக்கம். ஆனால் இது நல்ல ருசியாக இருக்கும். அடுப்பில் ஏறுறதுமா கேஸில் ஏற சமைக்கிறதுலான் ருசி குறையும். அடுப்பு தான் இல்லை நல்ல புறவு வச்சு பற்ற வைக்கிறது. கேசப்பாண்ட எனக்கும் சுட்டுட்டான். ஓடுதானே ஓமப்பா டிலானிக்கும் சுட்டு போட்டு கோவம் வருது. என்ன தெரியல. ஐயோ அடுத்த வச்சா ஒளிடும். இப்போ பார்த்தீங்களா இறக்கக்கிட்ட போய் இதங்கட ஓட்டு கொழுக்கட்டை பாருங்கோ. ஓட்டு கொழுக்கட்டை அப்படி இருக்கேன் பாருங்கண்ணம்மா. இன்னும் ஒரு 4 இருக்குமா, அதையும் போடணும். போமா இறக்குங்கோ இறக்குங்கோ. அது இறக்குங்கோ. தாங்க சுடுது கவனம்மா. நான் இறக்குறேன்.
என்ன போய் இறக்குங்க. ஐயோ என்னண்டு பார்ப்போம். ஓகே நான் இறங்கிட்டேன். ஆமாம் இதை போட விட்டாமா? ஓகே என்ன ரசிலானே இது வருகின்றான் பொங்குற என்னடா சீனி. ஆமாம் என்ன வச்சுவிடுமா எரிக்கடை இனி வேகும். மோக்கட்டாக அப்படி தான் அது அடுத்த ஆட்டத்தில் வேயிரும். இதான் ஓட்டுக்குள்ள ஆமாம் அதாவது ஓட்டில் சுடுற ஓட்டுக்குழுக்கட்டை. ஓகே மகளே இப்போ என்ன பார்க்க அப்புறம் எங்கட ரொட்டி முழுதும் சுடுபட்டு இறக்க அப்புறம் பாருங்கள் இறக்க போகின்றோம். என்ன சுவையாக இருக்கின்றது. இங்கே பாருங்க ஓட்டு கொழுக்கட்டை மகன். இது ரொட்டி இல்லை ஓட்டு கொழுக்கட்டை. இங்கே பாருங்கோ நல்லா வெந்திரிக்கி பாருங்கோ பாருங்கோ. ஓகே ரெடி ரெடி நீ ரெடி நான் ரெடி. ஓகே சாப்பிடு ஓடியா உனக்காகத்தாப்பா கஷ்டப்படுறோம். ஓடியாப்பா ஓடியாப்பா ஓடி வாங்கோ. சாப்பிடு. இப்போ பார்த்தேன்டா எங்கட கொழுக்கட்டை வெட்டி போட போகுமா? கொழுக்கட்டை வெட்டி போட போகுது. ஓட்டு கொழுக்கட்டை எந்த சைடில் மோதிரம் கொண்டாருங்களா? இது பார்த்தீங்கன்னா டிலானியில் கல்யாண கொழுக்கட்டை. இதோட கல்யாண கொழுக்கட்டை இல்லை டிலானி. இதுக்குள்ள மோதி அரிக்கட்டு பார்ப்போம். அட்டா தேன் பலி இது எப்படி அப்படியே சுவையா நோட்டு கொழுக்கட்டை பார்த்தீங்களா எப்படி இருக்கேண்டு தேன் ஒழுங்கு பார்த்தீங்களா? தேன் ஓட்டு கொழுக்கட்டை அதான் தேன் அதான் தேன். அதான் தேன் சாப்பிடுங்க. நல்லா இருக்கு மக்களே. ஐயோ நான் பார்த்து என்னண்டா அந்த சப்பட்டையா இருந்து எடுக்க மாட்டேம்மா. தேன் ஒழுகுறதான் பார்த்து எடுப்பேன். சரிங்க ஓட்டு கொழுக்கட்டை இந்த தேன் ஒழுகுது அதில் தான் பார்த்து எடுப்பேன். ஐயோ இதுக்கு ஒரு இஞ்சி பிளேன் இருக்கும்ண்ணே. இந்த கிளைமேட்டுக்கு ஒரு இஞ்சி பிளேன் ஒரு ஓட்டு கொழுக்கட்டை சாப்பிட்டா சும்மா சொல்லி வேறு இல்லை. பானைக்கு சுடுகாணி இருக்குமா? சுடுகாணி நல்லா நல்லா இருக்கு மக்களே. நல்லா இருக்கு. நீங்களும் இந்த காணொலியில் நல்லா செய்து பார்க்கணும்மா. இந்த இப்படி ஓட்டுக்குள்ள போடுங்க. நீங்களும் இப்படி செய்து பாருங்கோ நல்லா இருக்கும். ஓட்டு கொழுக்கட்டை சுவையாக இருக்கும். ஆனால் என்ன அதெல்லாம் தேவையில்லை இது கிடக்கு. இப்போ நான் ஒன்றை எடுத்து சாப்பிட்டு பார்க்குறேன். நல்லா இருக்கு இல்லையா மக்களே? உங்களை தரலன்னு சொல்லிட்டாங்க. உங்க எல்லாரும் சேர்த்து நான் சாப்பிட்றேன். இந்த இருக்கு தருவோம் குழப்பம் பாருங்க. எங்களை நாடி வருவோருக்கு வழங்கப்படும். இப்போ பார்த்தீங்கண்டா மக்கா நாங்கள் ஓட்டு கொழுக்கட்டை சுட்டு நான் மீது தம்பியாக்கள் எல்லாருமா சாப்பிட்டு உங்களுக்கு காணொலியிலே நாங்கள் காட்டிருக்கோம். நீங்களும் அதே மாதிரி செய்யணும். அக்கா தங்கச்சி அம்மா மாதிரி நீங்கள் செய்து பாருங்க. இந்த மழை டைமில் செய்தால் தான் இது நல்ல இந்த ஓட்டு கொழுக்கட்டை. என்னம்மா நல்ல மாவை கொஞ்சம் மெல்லிசா எடுத்து நாங்கள் என்ன எங்கட மரத்தில் அனம்மா தேங்காயெல்லாம் ஆஞ்சி செய்த நாங்கள் அந்த வீடியோவில் எடுத்துருக்கோம். அதெல்லாம் அதிகமா எங்களுக்கு அவர் பாட்டு படிச்சு காட்டுங்க. எங்களுக்காக இல்லை உங்களோட உறவுகளுக்கு அவர் பாட்டு. எங்களை ஒரு கவனிங்களும் படிக்கும். எல்லாரும் படிப்போம். நீங்கள் பேசி படிங்க. அப்புறம் இது அப்புறம் நான் அப்புறம் சாடு படிப்பேன். தெரியும் நீங்கள் படிங்க. சும்மை தாங்கியே நின்று விழிகின்றது பாவம் சுமை தாங்க முடியாமல் அழிகின்றது. சும்மை தாங்கியே நின்று விழிகின்றது பாவம் சுமை தாங்க முடியாமல் அழிகின்றது. ரெண்டு கட்டம் தானே. ஒரு அருமையான பாடல். இது ஒரு அருமையான பாடல் என்பதை விட ஒரு பழைய பாடல். ஒரு கதாநாயகன் எங்கே அந்த பரவசம் சரி படிங்க. அப்படிலாம் பரவசம் சொல்லி படிக்க தேவையில்ல. படிங்க. ரதியம்மா கடிதானா யாரை சொன்னோம்ல ரதியம்மா நீங்கள் காலையில் சொன்னேன். அவங்களுக்காகவே ஒரு பாடலாம். ஆனால் லிரிக்ஸ் வந்து நான் ஃபோனில் அடிச்சு தான் படிப்பேன். பாடம் இல்லைன்னு அதான் போடலாம் பார்த்து படிக்க சொன்னேன். நல்ல பழைய பாட்டு பழைய நண்பர்களுக்கு படிப்போம். அதாவது அந்த காசி படத்துல இருந்து விக்ரம் நடிச்சான் காசி படம்.
அதில் அந்த படத்திலிருந்து காசியை தேடி யார் வருவா இந்த உலகத்துலையா? ஹரிஹரன் பாடிய ஒரு பாடலாம். ஓகே. இறைவனிடம் வரங்கள் கேட்டேன், ஸ்வரங்களை அவனே கொடுத்தான், மனிதரில் இதை யாரும் அறிவாரோ, நான் பாடும் பாடல் எல்லாம் நான் பட்ட பாடே அன்றோ, பூமியில் இதை யாரும் உணர்வாரோ, மனதிலே வாளிகை வாசம் கிடைத்ததோ மரநில நேசம், எதற்கு நான் கலங்கியதில்லை இங்கே, ராகம் உண்டு தாளம் உண்டு என்னை நானே தட்டிக்கொள்வேன், என் நெஞ்சில் உண்மை உண்டு வேறென்ன வேண்டும், என் மனவானில் சிறகை விரிக்கும் வண்ணப் பறவைகளே, என் கதையை கேட்டால் உங்கள் சிறகுகள் தன்னால் மூடிக்கொள்ளும், கலகல கலவென துள்ளி குதித்திடும் சின்னம் சிறு அலையே, என் நிலையை கேட்டால் உங்கள் துள்ளலும் தானாய் அடங்கிடுமே, பொருளுக்காய் பாட்டை சொன்னால் பொருளற்ற பாட்டேயாகும், பாடினேன் அதை நாளும் நாளும், பொருளில்லா பாட்டானாலும் பொருளையே போட்டு செல்வார், போற்றுமே என் நெஞ்சம் நெஞ்சம், மனமுள்ளோர் என்னை பார்ப்பார், மனதினால் அவரை பார்ப்பேன், மறந்திடா ராகம் இது தானே, வாழ்க்கை என்னும் மேடைதனில் நாடகங்கள் ஓராயிரம், பார்க்க வந்தேன் நானும் பார்வையின்றி, என் மனவானில் சிறகை விரிக்கும் வண்ணப் பறவைகளே, என் கதையை கேட்டால் உங்கள் சிறகுகள் தன்னால் மூடிக்கொள்ளும், கலகல கலவென துள்ளி குதித்திடும் சின்னம் சிறு அலையே, என் நிலையை கேட்டால் உங்கள் துள்ளலும் தானாய் அடங்கிடுமே. ஓகே. அந்த காசி படத்துல அருமையான பாடல் அது. பாடல் வரிகளை தெரியும். உண்மையிலே அது வந்து ஒரு கண்பார் இல்லாதாக்கள் அவங்களுக்குரிய பாட்டு தான் அது. விக்ரம கண் தெரியாதுனே அதில் படித்த பாட்டு தான். எனக்குமே பழைய பாட்டு தான்டா விருப்பம், புது பாட்டுலாம் எனக்கு விருப்பமே இல்லை சத்தியமா. கருத்து எல்லாம் இருக்கி புது பாட்டுல என்னடா இருக்கி எனக்கு தெரியும். அந்த சின்ன வயசுலேருந்தே நம்மளோட அப்பாவும் பாட்டு படிக்கிற அந்த இடைக்கிட பாட்டு படிக்கிறாள். எனக்கு இந்த பழைய பாட்டு இல்லைண்டா சரியான விருப்பம்டாப்பா. ஒரு இதுலேயும் படிச்சுப்பேன் என்ன பழைய பாட்டுகள் என்னென்னு சொல்கிற பாடலை படித்து பழைய பாடலை படித்து சும்மா டைமில் படித்து பார்க்குறேன் நான். எனக்கு படிக்க தெரியா படித்து பார்க்குறேன் நான் வீட்டில் இருந்து. நல்லா இல்லைன்னு எனக்கு தெரியும். இந்தாங்க நல்லா இருக்கு. சரி ஓகே மக்களே, வேணும்னு சொன்னால் நம்மளோட உறவுகள் கேட்டதுக்கு அமைவாகவே ரதியம்மா பாட்டு பாடிட்டாங்க. மிதுவும் நல்ல பாட்டு. காசி படத்தில் இருந்து என்ன பாட்டு? நல்ல பாட்டு. என்மனவாணி சிறை வரைக்கும் உண்மையிலே நல்லா இருக்கு பாட்டு. நீங்கள் கேட்டதுக்கு படிச்சுட்டாரு. அதிகமாக சந்தோஷம் தானே? நல்ல சந்தோஷம். நல்ல சந்தோஷம் நம்ம சிரிப்பாங்க இல்லை நல்ல சந்தோஷம். பாட்டு நல்லா இருக்கும் நல்லா இல்லை தெரியல. அந்த மக்கள் கேட்டால் நாங்கள் செய்ய ரெடி. ஏன்னா உங்கள் விருப்பம் தான். என்னத்தை கேட்டால் நாங்கள் செய்வோம். கண்டிப்பாக செய்வோம். உங்களோட ஆசை தான் எங்களோட பணி சேவை. அதே மாதிரி முடிச்சுக்கொள்வோம். இது பிடிச்சிருந்தா, இந்த காணொலி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. போடக்கூடிய நோட்டிஃபிகேஷன் எல்லாம் உங்கள் காணொலி வந்து சேரும். பாய்.